கோடி மீடியாக்கள் ஊடக கருத்துக்களை குறித்து யார் சொல்றாருன்னா ரமணன் சொல்றாரு. ஆய்வாளர் ரமணன் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் நரேந்திர மோடி 3 நிலைகளில் உண்மைகளை சொல்ற ஒரு ஊடகங்களா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஒன்று விசுவாசம்னா வெகுஜன ஊடகங்களுடைய உண்மையா இருக்குது. மறுத்து ஊடகங்கள் இணையதளம், பேஸ்புக், ட்விட்டர், சமூக ஊடகத்தளங்களில் வைக்க எதிர்கருத்து ஊடகமா ஒரு பிரிவு இருக்கு. அப்போ இந்தியா பார்த்தா உண்மை அல்லது உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் இருக்குது. இந்த 3 ஊடகத்தில் 2 ஊடகங்கள் மோடியினுடைய பொய்களை திரும்ப திரும்ப ஊடகங்களில் பரப்பிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றதையும் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். திமுக 5 வருஷ தேர்தல் வாக்குறுதியில முழுமையா நிறைவேற்றல அப்படின்றதையும் நாங்கள் இங்கே பரிசீலிச்சிருக்கிறோங்க. அப்போ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே போல் திமுகவுடைய இலவச கவர்ச்சி திட்டங்களால மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் திமுக அரசும் ஒரு கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எல்லாரும் போட்ட கணக்கு தப்பா இருக்குது. அப்போ இவங்களுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு பேரம் தான் அப்பட்டமா வெளிப்பட்டது. அப்போ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தாவேக்கா 15% 20% ஓட்டு தான் வாங்கும், ஆனா அதிகாரத்துக்கு வர முடியாது. என்ன ஒண்ணு, திமுக ஓட்டுடைய சதவீதத்தை குறைக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த வாக்குகள்லாம் திமுக பாதிப்பு வராது அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தாங்க. ஆனா இந்த மனநிலையிலேயே பார்த்தீங்கன்னா, மக்கள் குறிப்பாக தாவேக்கா சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை மாற்றி இருக்கிறார்கள். இதுல ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் அவர் ஒரு பெண் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல ஆய்வு மூலமாக தேர்தல் விஷயத்தெல்லாம் ஆய்வு செஞ்சு சொல்றவரு, அவங்களுடைய ஆய்வு தப்பாக நடந்திருக்கிறது, தப்பாக கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான். அப்போ இந்த பாசிசத்துக்கு துணை போடுற விதமாக அரசியல், பொருளாதார மற்றும் திட்டங்களை முன் வச்சு பேசல திமுக. இதுதான் தப்பு. அப்போ கார்பரேட்டு முதலாளிகளையோ கார்பரேட்டு நலன்களை முன்னிறுத்தி இன்னைக்கு அதை அம்பலப்படுத்தி பேசாததோட விளைவு தான் தோல்விக்கு காரணமா இருக்குது அப்படின்றது தாங்க. இன்னொரு பக்கம் தமிழகத்தை இளஞ்சு மத்தியில விட்டேந்தித்தனமா சில சிந்தனைகள் விஜய் படத்துங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அதுபோல நம்ம நாட்டில் மக்களை பாதிக்கிற விஷயத்துல விஜயோ இல்லை விஜய் போராடி இருக்காரா, போராட்டத்தில் ஏதாவது கலந்துருக்காரா, இல்லை மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செஞ்சிருக்காரா, மக்களோட மக்களா அவர் உறவாடி விவாதம் பண்ணியிருக்காரா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் ஒரு பொய் பிரச்சாரத்தை விஜய் அறிவிச்சிட்டாரு. என்ன அது? குறிப்பாக அண்ணாவுக்காக நீங்கள் போய் வீட்டில் போய் உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, மாமா கிட்ட, அண்ணங்கிட்ட எல்லார்கிட்டையும் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை செய்ததோட விளைவு இன்னைக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது பெற்றோர்களே என் பிள்ளைங்க இப்படிலாம் கேட்டதுன்னு சொல்லி யூடியூப் சேனலில் இதெல்லாம் பரவலாக வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுவும் அதுக்கு ஒரு பாதிப்பு. அவர் விஜய் வெற்றி அடைஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது அப்படின்றதையும் நாங்கள் பரிசீலிச்சிருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 30லேருந்து 90 வயசு வரைக்கும் பெண்கள் 2,89,00,000 பேர் இருக்கிறாங்க. இது திமுகவுக்கு வாக்கு வங்கியாக வரும்னு சொல்லி 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுது முன்கூட்டியே திமுக. அது பெண்களுக்கு பெண்கள் வாக்குகளை பெற முடியும்னு சொல்லி சொன்ன கணக்கு எல்லாமே பொய்த்து போயிருக்குது. அப்போ விஜய் பெண்களுக்கு மாதம் 2,500 தரேன் அப்படின்னு சொன்னது. ராணி வேலுச்சார் ஆட்சிப்படையை உருவாக்குவேன், பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு 15,000 தருவேன், 6 சிலிண்டர் தருவேன், இப்படி கவர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. விஜய்க்கு பெண்கள் ஓட்டு கிட்டத்தட்ட 30% மேலே வந்திருக்கிறதா நாங்கள் பரிசீலிச்சிருக்கிறோம். இதுவும் ஒரு பக்கத்தில் திமுக தோல்விக்கு காரணமாக இருக்குதுங்க. அதே போல் தமிழகத்தில் 18லேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 1,30,00,000 பேர், 3 லட்சம் பேர்.
பெரும்பாலான இளைஞர்கள் வந்து மாற்றம் தேவைன்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க. ஏன் மாற்றம் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க? வேலை இல்லை, விலைவாசி உயர்வு, வறுமை, இதெல்லாம் வந்து இளைஞர்களை வந்து கோபப்படுத்திருக்குது. அந்த கோபத்துக்கு திமுக வந்து ஆளாகி இருக்குது. இப்போ அரசியல் அதிகம் பேசக்கூடாது அப்படின்ற மனநிலையில விஜயின் அரசியலற்ற தற்கூரித்தனமானத்துடன் இது ஒரு ஒத்து போயிருக்குது. அதுதான் வந்து இசட் ஜென்செட் இளைஞர்கள் மனநிலை தாவேக்கா வெற்றிக்கு பெருமளவில் உதவி இருக்கிறது அப்படின்றதையும் நாங்கள் பரிசீலிச்சிருக்கிறோம். இப்போ இளைஞர்கள் வந்து பெரிய வரைக்கும் இன்னைக்கு பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்போன் தான். இந்த செல்போனும் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி பெட்டி இதுதான் வந்து பெருவகையான தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது. அப்போ இந்த செல்போனில் ரீல்ஸ் மோகமும் படம் பார்க்கறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. அப்போ இதனால வந்து நீங்கள் சாதாரண ஒரு பத்திரிகை பேப்பரோ ஒரு புத்தகமோ இன்னைக்கு படிக்கிறதா மாணவர்கள் மத்தியிலையோ பெரியவங்க மத்தியிலையோ இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இது படித்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் நாட்டு நடப்பு பற்றி தெரியும், மக்களை பற்றி தெரியும். அது எதுவும் இல்லாமல் ஒரு சீரழிஞ்ச ஒரு விஷயமா வந்து இடியட் பாக்ஸும் ஸ்மார்ட் போனும் வந்து சீரழிச்சு இருக்குது இளைஞர்களை மக்களையும் அப்படின்னு சொல்லி பரிசீலிக்கிறோம். நம்ம நாட்டில் வந்து சமூக பண்பாடு பண்பாடுகளை வந்து கட்சி பேதம் வந்து மழுங்கடிச்சிருக்குது. இது ஒரு பக்கம். அப்போ இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏகாதிபத்திய முதலாளிகள் இதை தான் விரும்புகிறாங்க. நாம் பார்க்கணும்னா வந்து தான் ஏகாதிபத்திய முதலாளித்துவக்கு இது முடிவு கட்டுற விதமாக வந்து இருக்காது. ஏன்னா அரை உண்மைகள் முழு பொய்கள் இது எல்லாமே செய்தியாக நமக்கு தருது. அப்போ இன்டர் காபி டு மீட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடனடி நுகர்பொருட்களை போல் அரசியலை சந்தைப்படுத்துறாங்க அப்படின்றதான் இதுல நம்ம பார்க்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அரசியல் கற்றுக்கொள்ளாம கேள்வி கேட்பவர்கள் போராடுபவர்களாக இல்லாம தற்கூரியற்ற அடிமைகளாக இன்னைக்கு இளைஞர்கள் மாறி இருக்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து ஏகாதிபத்திய முதலாளித்துவத்திற்கும் ஒரு பாதகமாகவும் சாதகமாகவும் அமைஞ்சிருக்குது. அப்போ ஸ்மார்ட் போனு காட்சி போதையிலிருந்து மக்களை விடுவிக்காம இளைஞர்களை விடுவிக்காம மாற்றி இல்லை. இப்போ இந்த அரசியலில் இருந்து இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட கருத்துக்களை திமுகவோ அதிமுகவோ கொண்டு போய் சேர்க்கவில்லை, இளைஞர்களை அரசியல்படுத்தவில்லை என்பது பிரதான ஒரு விஷயமா வந்து நாங்கள் பார்க்குறோங்க.